ரோகிணிக்கு இனிமேலாவது நல்ல புத்தி வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் சிம்பில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரோகிணி இனிமேலாவது கிறிஸ் கூட இருக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாலும் ஆனால் அவங்களால இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் சிக்கிட்டாங்க. தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு தான் பையனுடைய வாழ்க்கையை அம்போன்னு விட்டுட்டாங்க இந்த ரோகிணி. கூடிய சீக்கிரம் நம்ம முத்தனை வலை விரிச்சு பிடிக்க போகிறாரு. உண்மை எல்லாமே வெளிவர போகுது. தானாக தேடிக்கிட்ட வாழ்க்கையும் அம்போன்னு போக போகுது. ரோகிணியுடைய பித்தலாட்டத்தனம் சீக்கிரம் நம்ம மீனாவும் முத்துவும் சேர்ந்து கண்டுபிடிச்சு இந்த கிறிஸ்துடைய வாழ்க்கைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். சரி, நீவும் வாழ்க்கையை தேடி போயிட்டேன்னா இந்த கிறிஸ் பையனை தான் நாங்கள் எடுத்து வளர்க்குறோம்டல, அதுக்கு ஏன் மாட்டேன்ற மாதிரி அத்தனை உண்மையுமே வெளியே வர வைக்க போகிறாரு நம்ம முத்தனே. இதுக்கப்புறமாவது நம்ம பையனை நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம பையன் நம்மளுடைய பாசத்துக்காக வேண்டி ஏங்குறான் அப்படிங்கிற தன்மையும் புரிஞ்சுக்கிறாங்க. சரி, முத்தமீனா சொல்கிற மாதிரி அந்த வீட்டில் அவங்களுக்கு பையனாகவே அவன் இருக்கட்டும், நம்ம கண் பார்வையிலையும் ஏற்பாடுற மாதிரி ரொம்பவே ஆசைப்பட்றாங்க. ஆனால் ரோகிணி அம்மா ஆட்டம் போடுறாங்க. நம்ம அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுறதுனால நம்ம முத்துவும் மீனாவும் நம்ம கிறிஷை தத்தெடுத்துக்க போகிறாங்க. அதான் நடக்க போகுது அடுத்த எபிசோட்.